Hi friends, welcome to Bhagavati Kitchen. நான் இன்னைக்கு ஸ்பைசி பன்னீர் கறி செஞ்சு காட்ட போறேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஸ்பைசி பன்னீர் கறி செய்யறதுக்கு நான் இங்க 250 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஹோம்மேட் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் மேலே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பன்னீரும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரும் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதே ஆயிலில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இதில் டொமேட்டோஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, தனியா பொடி எல்லாம் ஒரு ஸ்பூனு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஸ்பைசி பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். ஸ்பைசி பன்னீர் கறி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.